வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கோலி உருண்டையில் இந்த மாதிரி பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு உப்பு போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுக்கிறேன். ரொம்ப கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனாலே போதும். அதில் அரிசி மாவை நம்ம போட்டு நம்ம பிசைய போகிறோம். இதில் அரிசி மாவு போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் அது ஆறணும். ஆறி நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்தது நம்ம நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிறோம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்லலாம் இதை நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் இட்லி இதில் போட்டு அதை வேக வச்சுக்கிறேன். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த பொடி இட்லி மாதிரி இருக்கிறத செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றி அதில் நான் தோசை பொடி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வேர்க்கடலை பொடி இருந்தால் அது போட்டுக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை பொடி இல்லைன்னா தேங்காய் பொடி அதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த கொழுக்கட்டையை போட்டுக்கோங்க. இதுவும் இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த கொழுக்கட்டையில் கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய் போட்டு தாளிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக இதில் அப்படியே நல்லா தோசைப்பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ சேர்ப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ குழந்தைங்க சாப்பிட்ணும், கொஞ்சம் இதோட சேர்த்து ஹெல்த்தியாகவும் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டிக்கில் நான் அந்த ஒரு உருண்டை கொஞ்சம் ஒரு கேரட் அப்படின்ற மாதிரி வச்சு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதில் வேறு மாதிரி வேறு என்னென்னலாம் அவங்க சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நீங்கள் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். நல்லா ஸ்டிக்கில் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்